செய்க தவம், செய்க தவம். மனமே தவம் செய்தால் எய்த விரும்பியதெல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவமில்லை. வையத்தில் அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயற்கை என்ற மகாகவி பாரதியின் வாக்குகளோடு சிகரங்களை நோக்கி என்கிற இந்த நிகழ்ச்சியில் ஐயா பாலராமணி அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு சொல்லை சொன்னார். என் பேச்சுக்கு கைத்தட்டுகின்ற பொழுது உங்களுக்கு ஆயுள் கூடும் என்றவுடன் அதிகம் பேர் கைத்தட்டினீர்கள். எனக்கு மிக மகிழ்ச்சி. உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதனுக்கும் சிகரம் இருக்கிறது. அத்தனை மனிதனுக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில மனிதர்கள் அதை அடையாளம் காணாமலேயே செத்து போய் விடுகிறார்களே ஒழிய இறைவன் ஒருவருக்கு தான் வெற்றி என்று உலகத்திலே ஒருவருக்கும் பிரித்து தரவில்லை. ஏனென்று சொன்னால் இறைவன் ஒருபொழுதும் உலகத்தில் குப்பைகளை எறிவது இல்லை. ஒவ்வொருவரும் நாம் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் உலகத்தில் தனித்துவமான அடையாளத்தை பெற்றவர்கள். எல்லோரும் வெற்றி பெறுவதற்காக சிகரங்களை தொடுவதற்காக பிறந்தவர்கள் தான். ஒன்றே ஒன்றுதான் பிழை. என்ன? நம்மை நாம் அறியாமல் இருப்பதுதான் பிழை. யார் தன்னை அறிந்து கொள்ளுகிறானோ அவன் சிகரங்களை தொடுகிறான். யார் தன்னை அறியாமல் போய்விடுகிறானோ அவன் சிகரங்களை தொடுவதில் இழப்பு விடுகிறான். சிகரங்களை தொடுவதற்கு நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் மிகப்பெரிய தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் சொன்னான், உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னான். எப்பொழுது நீ உன்னை அறிகிறாயோ, உன் வலிமையை நீ எப்பொழுது அறிகிறாயோ அப்பொழுது உன் கனவு தொடங்குகிறது. உன் கனவு தொடர்ந்து நீ எப்பொழுது நம்பிக்கையாக மலர்கிறாயோ ஒவ்வொரு மலர்ச்சியும் ஒவ்வொரு வெளிச்சமும் உனக்கான சிகரம் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. சிகரம் என்பது தனியாக இல்லை. சிகரம் என்பது நமக்குள்ளாகவே இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு யார் மிகப்பெரிய சவால்? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதை வென்றால் அவன் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சவால் அவனேதான். அவனேதான். எந்த மனிதன் தன்னை ஜெயிக்கிறானோ அந்த மனிதன் தான் உலகத்திலே சிகரங்களை தொடுகிறான். நமக்கு தெரியும், உலகத்தினுடைய மிகப்பெரிய பேரரசர்கள் இரண்டு பேர். மகாவீரர் என்று மகாவீரன் என்று மாபெரும் வீரன் என்று இரண்டு பேரை நாம் சொல்லுவோம். ஒருவன் நெப்போலியன், மற்றொருவன் அலெக்சாண்டர். நெப்போலியன் 4 அடிகளை கொண்டவன். அலெக்சாண்டர் உலகத்தை முக்கால்வாசி உலகத்தை ஜெயித்தவன். அலெக்சாண்டர் வாழ்ந்த காலத்திலே டயோஜனிஸ் என்கிற ஒரு தத்துவ ஞானி வாழ்ந்தான். அலெக்சாண்டர் ஒரு நாள் அவருடைய நாட்டிலே இருக்கின்ற பொழுது மக்கள் எல்லோரும் டயோஜனிஸை அதிகமாக மதிக்கிறார்கள் என்கிற செய்தி அலெக்சாண்டருக்கு வருகிறது. அலெக்சாண்டர் குழம்பி போகிறான். எப்படி மனிதர்கள், நான் இந்த உலகத்தையே ஜெயித்திருக்கிறேன், நான் மிகப்பெரிய மன்னனாக இருக்கின்ற பொழுது என்னை விடுத்து எப்படி டயோஜனிஸை இந்த மக்கள் மதிக்கிறார்கள்? டயோஜனிஸ் எப்படி அவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான் என்று தனக்குள்ளாக பொறுமிக்கொண்டு டயோஜனிஸை சந்திப்பதற்கான ஒரு நேரத்திற்காக காத்திருக்கிறான். ஒரு நாள் டயோஜனிஸை அலெக்சாண்டர் சந்திக்கிறான். சந்தித்த அலெக்சாண்டர் சொல்கிறான் டயோஜனிஸை, டயோஜனிஸ், நான் இந்த மண்ணையே ஜெயித்து இந்த உலகத்தினுடைய சாம்ராஜ்யத்தை வெற்றி பெற்ற மன்னன். என்னை விட மக்கள் உன்னை நேசிக்கிறார்களே, உன்னை மதிக்கிறார்களே, என்ன காரணம் என்று டயோஜனிஸிடத்திலே அலெக்சாண்டர் கேட்டான். அப்பொழுது டயோஜனிஸ் அலெக்சாண்டருக்கு கொடுத்த பதிலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் மன ஏட்டுகளிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோர்களே, பிள்ளைகளே. டயோஜனிஸ் சொன்னான், அலெக்சாண்டர், நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன். அதனால் தான் இந்த மக்கள் என்னை நேசிக்கிறார்கள், என்னை மதிக்கிறார்கள் என்று சொன்னான். எப்பொழுது நாம் நம்மை வெல்லுகிறோமோ அப்பொழுது இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மண்ணிலே மிகப்பெரிய சாதனையாளர்களாக இந்த மண்ணிலே வெற்றி பெற்றவர்கள் யாருமே பெரிய குலத்திலே பிறந்தவர்களோ அல்லது உயர்ந்த இடங்களிலே வாழ்ந்தவர்களோ அல்ல. 2 ரூபங்கள் இருக்கிறது மனிதனுக்கு. ஒன்று சுயரூபம், மற்றொன்று விஸ்வரூபம். சுயரூபம் எடுத்த மனிதன் வாழ்க்கையிலே படிக்கிறான், வேலை வாங்குகிறான், பணம் சம்பாதிக்கிறான், தன் தலைமுறையை வாழ்த்தி விட்டு அப்படியே வாழ்ந்து மடிந்து போய்விடுகிறான். அது சுயரூபம். விஸ்வரூபம் என்பது தன்னிலிருந்து மற்றவர்களை சிந்திப்பது, தன்னிலிருந்து உலகத்தை சிந்திப்பது. தன்னிலிருந்து யார் உலக மக்களை சிந்திக்கிறார்களோ அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து சிகரங்களை தொடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தன்னை மட்டும் நினைக்கிறவர்கள் சுயநலவாதிகளாக, சுயரூபிகளாக மாறி போய் விடுகிறார்கள். வெற்றி பெறுவது என்பது என்ன? சிகரங்களை தொடுவது என்பது என்ன? தன்னை ஜெயிப்பது என்பது என்ன என்று நாம் பல கேள்விகளை நமக்குள்ளாக கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் மிக எளிமையானது நண்பர்களே. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பெற்றோர்கள் நினைக்கிறோம், நம் பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நம் பிள்ளைகளை சரியான ஆசிரியர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது இல்லை.
உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 60-50 வயதில் இருக்கின்ற பெரியவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் வாழ்க்கையின் ஒரு படியை மேலே போனதை விட இன்றைக்கு வாழுகின்ற பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபடி மேலே போவதற்கு 100 மடங்கு சிரமப்படுகிறார்கள். நான் எல்லா இடத்திலும் சொல்லுவேன், நீங்கள் வாழுகின்ற பொழுது தொலைக்காட்சி இல்லை, நீங்கள் வாழுகின்ற பொழுது செல்போன் இல்லை, நீங்கள் வாழுகின்ற பொழுது இன்டர்நெட் இல்லை, நீங்கள் வாழுகின்ற பொழுது கொலைவெறி பாடல் இல்லை. நீங்கள் அதையெல்லாம் இல்லாமல் வாழ்ந்து ஜெயித்திருக்கிறீர்கள். இந்த தலைமுறை தொலைக்காட்சியோடும் இணையத்தோடும் செல்போனோடும் கொலைவெறி பாடல்களோடும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஆசிரியர்களை மதிக்காத ஒரு தலைமுறை இருப்பதனால் தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சிகரங்களை தொடாமல் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க சொல்றதையும் வாத்தியார் சொல்றதும் ஒன்னதான் சொல்ல போறாரு. ஆனால் சொல்லுபவர் ஆசிரியர் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஒரு நாள் அக்பர் பீர்பாலுடைய அறைக்கு போறார். பீர்பால் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். தியானம் பண்ணிட்டு இருந்த உடனே அக்பர் பீர்பாலை பார்த்து சொன்னாரு, தியானம் பண்ற, நீ இவ்வளவு நேரம் அமைதியாளா இருந்ததை நான் அவனை கவனிச்சுட்டே இருந்தேன், எனக்கு அந்த தியானத்தை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி அக்பர் பீர்பால்கிட்ட கேட்டார். பீர்பால் சொன்னாரு, அந்த தியானத்தை நான் சொல்லி கொடுக்க முடியாது, குரு இருக்காரு, குருட்ட தான் நீங்க கேட்கணும், குரு தான் உங்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுப்பாரு, நீங்க குருட்ட போங்க அப்படின்னாரு. உடனே அக்பருக்கு கோவம் வந்துருச்சு, என்னடா நான் ஒரு பெரிய பேரரசன், நான் கேட்கிறேன், உனக்கு தெரிஞ்ச தியானத்தை எனக்கு சொல்லி கொடுக்கறதுல நீ என்ன குரு கிட்ட போக சொல்ற, என்னோட குரு பெரியவனா, நான் சொல்ற சொல்லிக் கொடு அப்படின்றார். இல்லங்க என்னால சொல்லிக் கொட முடியாது, நீங்க குருவை பார்த்துங்க, நான் சொல்லிக் கொடுக்க கூடாது என்று பீர்பால் சொல்லுகிறார். உடனே அக்பர் சொன்னார், ஒரே வாரம் ஞாபகம் வச்சு, 7 நாள் நீ பண்றல அந்த தியானம், அந்த தியானத்தை நான் கத்துக்கிட்டு நான் உனக்கு முன்னாடி பண்றேன் போ அப்படின்னு போயிட்டார். ஒரு வாரம் ஆச்சு. அக்பர் கூப்பிட்டு அனுப்புறார். பீர்பால் போறாரு. பீர்பாலுக்கு முன்னாள் அக்பர் யாரோ தெரிந்தவர்களிடத்தையே தியானம் கற்றுக்கொண்டு தியானத்தை செஞ்சுட்டு இருக்கார். தியானம் பண்ணிட்டு இருக்காரு. தியானம் முடிகிற நேரத்தில் பீர்பால் கை தட்டினான். கை தட்டின உடனே அங்கே இருக்கிற போர்ச்சவர்கள் ஓடி வந்தாங்க. அக்பர் தான் கை தட்டுறாரு, ஓடி வந்தாங்க. ஓடி வந்தா பீர்பால் அவன் சொன்னா, இந்த ஆளை கைது பண்ணுங்க அப்படின்பா. அக்பரை காட்டி, பேரரசரை காட்டி பீர்பால் சொன்னா, இந்த ஆளை கைது பண்ணுங்க அப்படின்னா. எல்லாரும் அரண்டு போயிட்டாங்க. என்னடா அவன் பேரரசை காத்து கைது பண்ணுன்னு சொல்றான். அக்பருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா என்ன பார்த்து இவனை கைது பண்ணு நீ சொல்ற அப்படின்னு அதிர்ந்து போயிட்டு அக்பர் சொன்னாரு, என்ன கைது பண்ணுன்னு சொன்னால இவனை கைது பண்ணு அப்படின்னு அக்பர் திரும்ப சொன்னார். உடனடியாக பீர்பாலை அந்த போர் சேவர்கள் கைது செய்தார்கள். கைது செஞ்சப்போதான் பீர்பால் சொன்னா, கைது செய்யின்னு நான் சொன்ன சொல்லும் ஒரு சொல்லுதான், கைது செய்யின்னு நீ சொன்ன சொல்லும் ஒரு சொல்லுதான், ஆனா எந்த சொல்லுக்கு மரியாதை இருந்தது என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஆசிரியன் என்பவர் அப்படிதான். வெற்றி என்பது என்ன தெரியுங்களா? தோல்வி என்பது நமக்கு பின்னடைவே கிடையாது. எப்பொழுது முயற்சி செய்வதற்கு நாம் தயங்குகிறோமோ அங்கேதான் நாம் தோல்வியாளர்களாக இருக்கிறோமே தவிர, முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணமும் நாம் வெற்றி பெற்றவர்கள் தான். அதை நாம் குழந்தைகளுக்கு சொல்லுவதில்லை. பெற்றோர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஒரு வாத்தியாருடைய பிள்ளை வாத்தியாராக மாறுவதோ, ஒரு மருத்துவனுடைய பிள்ளை மருத்துவனாக மாறுவதோ, அல்லது ஒரு வாத்தியாருடைய பிள்ளை என்ஜினியராக வருவதோ பெரிய சாதனை அல்ல. உழைக்கின்ற, நம்முடைய அன்றாட உடல் உழைப்பை செலுத்தி உழைக்கின்ற பிள்ளைகள், அந்த பெற்றோருக்கு பிறக்கின்ற பிள்ளைகள், அந்த குடும்பத்திற்கு பிறக்கின்ற பிள்ளைகள் எப்படி ஜெயிக்கிறார்களோ அதுதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சாதனை. நம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்கின்ற பொழுதுதான் சாதனை. உலகத்திலே 2 பறவைகள் இருக்கிறது, ஒன்று கோழி, மற்றொன்று புறாவோ பருந்தோ ஏதோ ஒன்று. கோழிக்கும் புறாவிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? என்ன வித்தியாசம்? ஏன் கோழியால பறக்க முடியல, ஏன் புறாவால பறக்க முடியுது என்று சொன்னால், கோழிக்கு சதை அதிகம், இறகு ரொம்ப குறைவு. புறாக்கு இறகு அதிகம், சதை ரொம்ப குறைவு. ஆசை குறைவாக இருக்கின்ற பொழுது கனவு ஜெயிக்கிறது. கனவு ஜெயித்து உயரத்திற்கு பறக்கலாம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், எந்த பறவையும் மற்றவர் கட்டி வைத்த கூடுகளில் வாழ்வது இல்லை. ஒவ்வொரு பறவையும் தனக்கான கூட்டை தானே அமைத்துக் கொள்ளுகிறது. இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன் ஜெயிக்க வேண்டும் என்று ஒன்றை சொல்லுகிறேன். ஏன் நீங்கள் சிகரங்களை தொட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். நீங்கள் தோற்று போயிடுகிற பொழுது உங்கள் வாழ்க்கை யாரோ தீர்மானிக்கிறார்கள். யாரோ கொடுக்கிற சம்பளத்திலே நாம் வாழப்போகிறோம், யாரோ கட்டி கொடுக்கிற வீட்டிற்காக நாம் காத்திருக்க போகிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெயிக்க. நான் ஒரு சம்பவம் சொல்றேங்க. நிறைய இன்னைக்கு போன தலைமுறை பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, எத்தனை பேர் கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியாது. தூக்கணாங்குருவி கூடு உலகத்தில் இதுவரைக்கும் எந்த கண்டுபிடிப்புகளாலும் கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய தொழில்நுட்பம். எப்படிடா இதை கட்டுது, அது எப்படி சிக்கலாம பிரிக்கிறது, ஒண்ணுமே முடியல, யாராலுமே பண்ண முடியல.
இதுவரைக்கும் தூக்கணாங்குருவி கூட்டை சிக்கலாமல் பிடிப்பதற்கு இந்த உலக அறிவிற்கு இன்னும் இடமே பத்தல, யாரால முடியல. நான் ஒன்றை சொல்லுகிறேன், அந்த சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. தூக்கணாங்குருவி இருக்கு இல்லைங்களா, 2 குருவி ஒன்னா சேரும், ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து திட்டமிடும், நம்ம வாழலாம். சரி, எங்க வாழ்றது? நமக்கு ஒரு வீடு வேணும். அப்ப வீடு கட்டுவோமே. வீடு கட்டுவதற்கு தொடங்கும். எப்படி தொடங்கும் தெரியுங்களா? கரும்பு இலை இருக்குல்ல, கரும்பு இலை அந்த சோகை, அந்த சோகையினுடைய 2 பக்கமும் கூர்மையா இருக்கும். நம்ம அப்படி போனா நம்ம கையை அறுத்துரும். அந்த கூர்மையாக இருக்கின்ற பக்கத்தை, அந்த கூர்மையா இருக்கிறத உரிக்கும். அதை பிச்சுட்டு போய் இந்த கூட்டை தூக்கணாங்குருவி கட்ட ஆரம்பிக்கும். அப்படியே அந்த கூர்மையாக இருக்கிற பகுதிகள் எல்லாம் பிச்சு 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 தூக்கணாங்குருவி ஒரு கட்டத்திலே ஒரு முழுமையான கூட்டை கட்டி முடித்து விடும். கூடு இப்படி இருக்குங்க, கீழ் நோக்கி இருக்கும். மேல் நோக்கி இருந்தா சூரிய ஒளியோ நிலா ஒளியோ வெளிச்சம் வரும். கீழ் நோக்கி இருக்கின்ற கூட்டிலே வெளிச்சம் இல்லை, இருட்டாக இருக்கும். இப்ப இருட்டாக இருக்கின்ற பொழுது அந்த தூக்கணாங்குருவி நினைக்குமா, நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் வேணும். என்ன பண்றது? பறந்து போய் எங்காவது வயக்காட்டுல சேர் இருக்குல்ல, களிமண், அந்த களிமண்ணை வாயில கொத்திட்டு வந்து அந்த தூக்கணாங்குருவி கூட்டுக்கு உள்ள அங்கங்க சொருகிடும். ஈர களிமண்ணை சொருகிடும். சொருகிட்டு அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா மரங்களை சுற்றி மின்மினி பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கும். அப்படி பறந்து கொண்டிருக்கிற மின்மினி பூச்சிகளை பிடித்து வந்து அந்த ஈர களிமண்ணில் சொருகிடும். ஈர களிமண்ணில் மின்மினி பூச்சிகளை சொருகி விட்ட பிறகு இப்பொழுது அந்த கூடு வெளிச்சமாக இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளாக அந்த இணைகள் 2ம் சந்தோஷமாக இருந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரித்து தன் குஞ்சுகளோடு அந்த இணைக்குள்ளாக வாழும். வாழ்ந்து குஞ்சுகளுக்கு இறகு முளைத்தவுடன் அந்த கூட்டை விட்டு தூக்கணாங்குருவி பறந்து வேறொரு இடத்திற்கு போய்விடும். மறுபடியும் அந்த கூட்டிற்கு வருவது இல்லை. அப்படி அந்த தூக்கணாங்குருவி விட்டு போன கூட்டிற்குள் வேறு எந்த பறவையும் தங்குவதில்லை. பறவைகள் மற்ற பறவைகளுடைய கூட்டிலே வாழ்வதும் இல்லை, மற்ற பறவைகளுடைய கூட்டை அண்டி இருப்பதும் இல்லை. தன் சொந்த முயற்சியில் வாழ வேண்டும் என்று நினைக்கிற தூக்கணாங்குருவி தான் ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கான அடையாளமாக இருக்கிறது. நமக்கான வாழ்க்கையை, நமக்கான கூட்டை நாம் கட்டிக்கொள்ள நினைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நமக்கானதாக இருக்கிறது. நான் ஒரே ஒரு காட்சியை சொல்றேங்க. ஒரு முட்டை, நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த காட்சி. ஒரு முட்டை இருக்கிறது. இந்த முட்டை இருக்கு பாருங்க. எங்க வீட்டில் நாங்கள் கோழியெல்லாம் வளர்த்தோம். 24 நாள் அந்த கோழி வந்து முட்டையிடும். 24, 21 நாள் இப்படிலாம் முட்டையிடும். முட்டையிட்டு முடிஞ்ச பிறகு அவையும் உட்காரத்துக்கு அது உடம்புல ஒரு பெரிய வெப்பம் வருங்க. அந்த வெப்பம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும். வந்து மூலையில் உட்காந்துங்க அந்த கோழி. நீங்க என்ன அடிச்சாலும் அந்த கோழி போவே போவாதுங்க. ஒன்று முட்டை வச்சா அது மேலே ஏறி அடைய உட்காரும், இல்லைன்னா மூலையில் உட்காந்துட்டே இருக்கும். கொண்டு போய் தண்ணியில முழுத்தி தூக்கி போடுவாங்க, காலில் உதைப்பாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. அந்த கோழி அந்த இடத்தை விட்டு போகாது. எத்தனை நாளுக்கு தெரியுங்களா? அது குஞ்சு பொரிக்கிறதுக்கான 21 நாள் வரைக்கும் அந்த கோழி அந்த வெப்பத்தை தன் உடம்புல சுமந்துட்டே இருக்கும். அந்த 21 நாளுக்கு பிறகுதாங்க அந்த கோழி இயல்பா போகும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனங்களிலே கனவுகள் இருக்கிறது இல்லையா? உங்கள் மனங்களிலே இலக்குகள் இருக்கிறது இல்லையா? உங்கள் மனங்களிலே சிகரங்கள் இருக்கிறது இல்லையா? அந்த சிகரங்களை அடைவதற்கான வெப்பத்தை ஒரு அடைக்கோழியின் வெப்பத்தை போல நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது உங்களால் அதை அடைந்தே தீர முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வெப்பம் பட்டா மட்டும்தான் வந்து முட்டை குஞ்சா மாறும். கோழியினுடைய வெப்பம் இருக்குல்ல, அந்த வெப்பம் முட்டை வந்து 2 விதத்தில் ஒடிக்கலாங்க. 2 விதத்தில் ஒடிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒன்று, கோழி குஞ்சு தனக்குள்ளாக இருந்து ஒடிச்சிட்டு வெளியில வர்றது, உள்ள இருந்து ஒடிக்கிறது. இன்னொன்னு, வெளியில இருந்து ஒடிக்கிறது. வெளியில இருந்து ஒடிச்சா அது ஆம்லேட்டாவோ, ஆஃப் பாயிலாவோ, கலக்கியாவோ இல்ல அப்படியா போடலாம். உள்ள இருந்து ஒடித்து வருகின்ற பொழுது அது குஞ்சாக ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு உயிராக மாறும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனங்களில் இருக்கின்ற கனவுகளாலும் ஆசைகளாலும் நீங்கள் ஒடித்து வெளியே வருகின்ற பொழுது நீங்கள் சாதனையாளர்களாக, சிகரங்களை தொட்டவர்களாக இருப்பீர்கள். வெளியில் இருக்கின்ற ஆசைகள் உங்களை தட்டி உள்ளே போனால் நீங்கள் ஆம்லேட்டுகளாக, அடையாளமற்றவர்களாக மாறி போய்விடுவதுதான் இந்த உலகத்தினுடைய சாட்சியாக இருக்கிறது. உழைக்கின்ற பெற்றோர்களே, குழந்தைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது முட்டைக்குள்ளிருந்து ஒடித்து வெளியே வந்த குஞ்சுகளைப் போல
உங்கள் இலக்குகளை, உங்கள் வெளிச்சங்களை, உங்களுடைய ஆற்றல்களை நீங்கள் அடையாளம் கண்டு ஒவ்வொரு படியாக மேலே ஏறுகின்ற பொழுது, உங்களுக்கான கோடுகளை நீங்களே வரைந்து கொண்டு உங்கள் வெற்றிகளை நீங்கள் கண்டடைகின்ற பொழுது, அந்த வெற்றி தான் இந்த பாண்டி செல்வம் போன்றவர்கள் இந்த சமூகத்தின் மீது வைத்திருக்கின்ற மிகப்பெரிய கனவு வெற்றி பெறும். இந்த மனித ஆற்றல் என்பது இந்த வடசென்னைக்கான ஒரு கௌரவமாக மாறும். உங்கள் வாழ்க்கையை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். அதை போன்ற ஒரு வெற்றி விழாவில் சந்திப்பதாக இருக்கும். அப்படியான ஒரு வெற்றி விழாவில் நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் சில வெற்றிகளையும் நான் சில உச்சங்களையும் அடைந்திருப்பேன். அந்த விழாவிலே நாம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.